தமிழக அரசின் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டத்தை நடத்த முயன்ற மாற்றுத்திறனாளிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் இப்படி தடுத்து நிறுத்தப்பட்டனர். தடுத்து நிறுத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் 40% ஊனமிருந்தாலும் உதவித்தொகை வழங்க வேண்டும், அரசு துறைகளில் தங்களுக்கான 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்தனர். காலை முதல் எங்களை அரசு செய்து இங்க எக்மோர்லயே அல்லது இங்கே எல்லா இடங்களையும் போலீஸ்காரங்க எங்களை அடைத்து வைத்து இங்க சித்திரவதை பண்றாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனுடையோர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினரை அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்தில் காவல்துறையினர் சிறைபிடித்து வைத்தனர் என்பதோடு சிறையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக ஆம் ஆத்மி கட்சியினர் ஆதரவு அளித்தனர். கழிப்பிடம் கூட இல்லாத இடங்களில் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாருங்க, இங்க ரோட்ல உள்ளவங்களே பாருங்க எப்படி நிக்கிறாங்க. ஒரு கைது செய்யப்பட்ட வச்சிருக்க இடத்தை பாருங்க. ஆகையினால இவர்களை மக்களை மனிதர்களாக மதிக்க கூட இந்த அரசு தயாராக இல்லை என்பது இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. தனது தேவையை பூர்த்தி செய்ய பிறரை நாடாமல் சுயமாக உழைக்க வேண்டும் என்று எண்ணி அரசின் உதவியை நாடும் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஆளும் அதிமுக அரசு அலட்சியப்படுத்துகிறது என்பதே மாற்றுத்திறனாளிகள் முன்வைக்கும் முதன்மை குற்றச்சாட்டாக உள்ளது. விஷ்ணு பிரகாஷுடன் சேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.